ஆணுக்கு பெண் சளைத்தவர்கள் இல்லை என்பதற்கு ஏற்ப பெண்கள் பல்வேறு துறைகளில் அசுர வேகத்தில் ஆண்களுக்கு இணையாக முன்னேறி கொண்டிருக்கின்றனர். இவ்வாறான உலகில்தான் சில பெண்கள் கொலை, கொள்ளை, கடத்தல், தீவிரவாதம், விபச்சாரம், போதைப்பொருள் கடத்தல், கள்ளநோட்டு தயாரித்தல் போன்ற மோசமான குற்றங்களில் ஈடுபட்டு உலகையே ஆட்டி படைத்து வருகின்றனர். இப்படி ஆண்களுக்கு இணையாக குற்றங்கள் புரிந்த 7 பெண் தாதாக்கள் பற்றித்தான் இந்த காணொளியில் காணப்போகிறோம். கிரிசல்டா பிளாங்கோ. பிளாக் விடோ, கொக்கைன் காட்மதர் என்று பிரபலமாக அறியப்பட்ட கிரிசல்டா பிளாங்கோ கொலம்பியன் மெடலின் எனும் கடத்தல் அமைப்பைச் சேர்ந்தவர். இவர் 70கள் மற்றும் 80களில் போதைப் பொருட்களை வாரி வழங்கும் கடவுளாகவே பார்க்கப்பட்டார் என்றால் அது மிகையாகாது. மேலும் இவர் மிகப்பெரிய அளவில் கொக்கைன் எனும் போதைப் பொருளை கொலம்பியாவில் இருந்து யுஎஸ்ற்கு கடத்தி பில்லியனராக உருவெடுத்தார். அது மட்டுமல்லாமல் 200க்கும் மேற்பட்ட கொலைகளில் சம்பந்தப்பட்ட இவர் காவல்துறையால் தேடப்பட்டு வந்தார். எனினும் 1985 வரை தலைமறைவாக இருந்த இவர் அதன் பின் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்தார். பின்பு இவர் கொலம்பியாவிற்கு நாடு கடத்தப்பட்டு அங்கு மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மெலிசா கால்டரான். மெலிசா தனது 30 வயதில் சினலோ கார்டல் எனும் பிரபலமான மெக்சிகோ கடத்தல் கும்பலின் முக்கிய பிரமுகராக வலம் வந்தார். மேலும் 10 வருடங்களாக பல கொள்ளைகளில் ஈடுபட்டு வந்த இவர் தனது துணிச்சல் காரணமாக அடுத்தடுத்த சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்தார். இறுதியில் இவரே 300க்கும் மேற்பட்ட மெக்சிகோ கடத்தல்காரர்களை கொண்டு ஒரு கடத்தல் அமைப்பையே உருவாக்கினார். இவ்வமைப்பின் மூலம் பல கொடூர செயல்களில் ஈடுபட்டு அதன் மூலம் பணம் ஈட்டி வந்தார் மெலிசா. பின்பு இவர் அடிக்கடி துப்பாக்கிகளுடன் வலம் வந்து மேலும் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தினார். இவர் சுமார் 180 கடத்தல் மற்றும் கொலைகளில் சம்பந்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தன்னிடம் சிக்கிய அப்பாவிகளை துண்டு துண்டுகளாக வெட்டி அவர்களின் வீட்டு வாசலில் கொண்டு சேர்ப்பது இவரின் கொடூர செயலின் உச்சம் என்றுதான் கூற வேண்டும். மேலும் 2015ஆம் ஆண்டு தனது காதலனின் வற்புறுத்தலாலும் சரணடைந்தால் தண்டனைகள் குறைக்கப்படும் என்ற எண்ணத்தாலும் இவர் காவல்துறையில் சரணடைந்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பெற்றார். மரியா லிக்கியார்டி. கமோரா எனும் மிகப்பெரிய குற்ற அமைப்பின் தலைவர்தான் மரியா லிக்கியார்டி ஆவார். கொமோரா அமைப்பின் உறுப்பினர்களை இவரது சகோதரர்கள் மற்றும் கணவரின் உதவியுடன் போதை மருந்தான ஹெராயின் மற்றும் கொக்கைன் கடத்தல் தொழிலை 90களில் முற்றிலுமாக விரிவுபடுத்தினார். அது மட்டுமல்லாமல் விபச்சார தொழிலுக்காக பல பெண்களை அல்பேனியா எனும் மாஃபியா கடத்தல் கும்பலிடம் இருந்து வாங்கி அவர்களை போதைக்கு அடிமையாக்கி விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினார். மேலும் போதை பழக்கத்திற்கு அடிமையான பெண்கள் தப்பிக்கவோ தகவல் கொடுக்கவோ முடியாது என்பதுதான் அந்த பெண் தாதாவின் சூழ்ச்சியே. அதே போன்று விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்கள் வயதான தோற்றமோ அல்லது முதிர்ச்சி அடைந்தாலோ அவர்கள் உடனடியாக மரியாவால் சுட்டுக் கொல்லப்படுவார்களாம். இந்த கொடூர குற்றவாளி 2001இல் காவல்துறையினரால் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் மரியாவின் அதிகாரமும் குற்றமும் இன்றளவும் ஓயவில்லை என்பதே உண்மை. சமந்தா லிவ்த்வைட். வைட் விடோ என்ற பிரபலமான பெண் தீவிரவாதியான இவர் உலகின் மிக முக்கியமான தீவிரவாதிகளுள் ஒருவராக கருதப்பட்டார். இவர் 2005ஆம் ஆண்டில் லண்டன் டியூபில் நடந்த தாக்குதலுக்கு காரணமாவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளில் ஆங்காங்கே தீவிரவாதிகள் நடத்தி அதன் மூலம் 400க்கும் மேற்பட்ட உயிரிழப்புக்கு காரணமானார். பின்பு இதனால் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டு இன்டர்போலால் தேடப்பட்டும் வந்தார் சமந்தா. மேலும் லண்டன் டியூப் தாக்குதலுக்கு சென்ற தற்கொலை படையினுள் ஒருவராக இருந்து குண்டு வெடிக்க செய்தவர் இவருடைய கணவர் என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இவர் தற்பொழுது சிரியாவில் தலைமறைவாக உள்ளதாகவும் பல்வேறு பெண்களுக்கு தற்கொலை பயிற்சி அளித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஸ்னாடா அவிலா பெல்ட்ரான். குவீன் ஆஃப் பசிபிக் என்று அழைக்கப்படும் சாண்ட்ரா மெக்சிகன் கடத்தல் அமைப்பின் அதிகார உச்சத்தில் இருக்கும் சில பெண்களில் இவரும் ஒருவர். இவர் கொக்கைன் எனும் போதைப் பொருளை மெக்சிகோவில் இருந்து கொலம்பியாவிற்கு கடத்தி வந்தார். இவரது 2 கணவர்களும் காவல்துறையினராக இருந்த போதிலும் பின்னாளில் கடத்தல்காரர்களாக உருவெடுத்து பின் மர்மமான முறையில் கொல்லப்பட்டனர் என்பது ஆச்சரியமான விஷயமே. பின்பு இவர் காவல்துறையினரால் தேடப்பட்டு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் 2007ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ரஃபேலா டி அல்டரியோ. இத்தாலியின் கடத்தல் ராணி என்று அழைக்கப்படும் ரஃபேலா ஒரு சாதாரண குடும்ப தலைவியாக இருந்து வந்தவர். கமோராவின் உறுப்பினராக இருந்த தன்னுடைய கணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட பெண் சட்டவிரோத மாஃபியா கும்பலில் இணைந்து தலைவியாக உருவெடுத்தார். சட்டவிரோத செயல்களான கள்ளநோட்டு தயாரித்தல், போதை மருந்து கடத்தல், கொலை, கொள்ளையடித்தல் போன்ற செயல்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு ஆண்டு ஒன்றுக்கு $1 பில்லியன் வரை வருமானத்தை ஈட்டினாராம். மேலும் 2012ஆம் ஆண்டு வருமான வரி துறையினரால் அவரது இல்லத்தில் சோதனை நடத்தப்பட்டதில் இவருடன் 65 மாஃபியா கும்பல்கள் இணைந்து செயல்பட்டதாக தகவல்கள் தெரியவந்தது. அது மட்டுமல்லாமல் $20 மில்லியன் மதிப்புமிக்க சொத்துக்களும் சொகுசு கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டு அவரை கைதும் செய்தனர். ஏஞ்சல் சால்கிளமெண்டோ வெட்டன்ஷியா. ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த சர்வதேச மாடலான ஏஞ்சல் 2010ஆம் ஆண்டு போதைப் பொருள் கடத்தியதால் கைது செய்யப்பட்டார். இவர் அழகைகளை பயன்படுத்தி போதைப் பொருட்களை தென் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியாவிற்கு மெக்சிகோ வழியாக கடத்தியுள்ளார். தன்னுடைய மாஃபியா காதலனுடன் ஏற்பட்ட பகையினால் இவரே சொந்தமாக கடத்தல் தொழிலை தொடங்கியுள்ளார். இவரின் மூலம் ஒரு கடத்தலுக்கு $5000 ஊதியமாக அழகிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது.
இதன் தொடர்ச்சியாக தகுந்த ஆதாரங்களுடன் காவல்துறையினரிடம் பிடிபட்ட இவர் 2016ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். விடுதலையான இவர் அர்ஜென்டினாவிற்குள் நுழைவதற்கு தடை செய்யப்பட்டு கொலம்பியாவிற்கு நாடு கடத்தவும் பட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.